உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த குடும்ப நாளிலே ஒரு குடும்பத்தின் காரியங்களை, குடும்பம் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன, இப்படியான சில காரியங்களை உள்ளடக்கினதாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கலாம். திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. திருமண இணைப்பு என்பது ஆயுள் காலம் அல்லது நீண்ட கால உறவுக்குள்ளானது. குடும்ப உறவு ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட உறவு. தேவ திட்டத்தில் குடும்பம் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. இது ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான பகுதி. பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், குடும்பம் தேசத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு குடும்பம் குழம்பி இருந்தால் அது தேசமே குழம்பி இருப்பதற்கு சமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு குடும்பம் தங்களுடைய குடும்ப வாழ்வை ஆரம்பிப்பதற்கு தேவன் அனுகூலமாய் இருந்திருக்கிறார். தேவன் அதை முதலில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். குடும்பம், அதை நீங்கள் பிரித்து சொல்வதாயிருந்தால், இப்போ கிறிஸ்து சக அவன் என்றா கிறிஸ்தவன். இப்போ குடும்பத்தை அதே மாதிரி பிரிக்கிறேன்டா எப்படி பிரிக்கலாம்? குடு சக இன்பம். அப்போ குடு இன்பம். அப்போ குடும்பம் இன்பத்தை உடைய குடும்பமாக இருக்கணும். அப்போ இன்பம் கொடுக்கப்படுகிற இன்பம் என்பது சந்தோஷம். சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும். இப்போ காலங்கள் மாறி வரும்போது இப்போ எப்படி இருக்கிறதுண்டா, குடு துன்பம், அப்படிதான் இப்போ மாறி இருக்கு. அப்போ ஈனா போய் தூணா வந்து அதுக்குள்ளே சேர்ந்து இப்போ குடும்பம் என்ற வாழ்க்கை துன்பமாய் மாறிக்கொண்டிருக்கு. ஏன் இந்த துன்பம்? ஏன் இந்த துன்பம் வருகிறது? இப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னவாக இருந்தென்றால், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், மலக்காய் சாப்டர் 2 verse 15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ ஆண்டவர் ஒருவனை படைத்து அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அங்கே ஒரு சந்ததி, என்ன சந்ததி என்றால் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவ எதற்காக தேவன் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கினார்? எந்த நோக்கத்துக்காக தேவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இணைத்தார்? இன்றைக்கு உலகத்திலே திருமணம் செய்து வைப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. இப்போ பிள்ளைகள் வயசுக்கு வந்த உடனே பெற்றாருக்கு அடுத்த பிரச்சனை என்ன வருது? பிள்ளைக்கு வயசு ஏறிக்கொண்டிருக்கு, இன்னும் ஒரு சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் சொல்வார்கள், என்ற மகளுக்கு ஒரு வரன் பாருங்க, என்ற மகனுக்கு ஒரு பெண்ணை பாருங்க, அவனுக்கு வயசு வந்துட்டு, அவளுக்கு வயசு வந்துட்டு, இன்னும் 25, 28, 30, 32 போய்கொண்டே இருக்கு. இது காலம் கடந்து கொண்டு போகுது, சீக்கிரமா என்று சொல்கிற நிலை யாருக்கு வருது? பெற்றோருக்கு வருகிறது. சரி, இப்போ இந்த விதமான ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு ஒரு திருமணம் என்பது வருகிறது. இப்போ சில பெற்றார் தங்களுடைய மகனுக்கு திருமணம் தேடும்போது ஏன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க?
ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் பையனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றார் விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார்கள்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சந்ததியை அதானே செய்ய போகிறாங்க, அது இல்லை பிரச்சனை. ஏன்? சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ரைட். அடுத்தது வேறு வீடு கிளீனிங். சரி, அதை விட வேறு ஏன்? கடைசி காலத்துக்கு ஒரு ஆள் கூட இருக்கணும், பிடிச்சி நோட்டு நடக்கிறதுக்கு. வேறு ஒரு பிள்ளை பொறுப்புள்ளவனா? சரி, பொறுப்புள்ளவனாக இருக்கணும். இப்போ இந்த இந்த ஆன்சரை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். பொறுப்புள்ளவன். அப்போ இப்போ அவன் என்னவா இருக்கிறான்? அப்போ பொறுப்பு இல்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு கால்கட்டை போட்டு விட்டால் அவன் பொறுப்புள்ளவனாக வேண்டாம். அப்போ இந்த ரீசன் என்னென்னு கேட்டால், அவனை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்காக ஒரு திருமணம். சரியா? அப்போ இந்த திருமணம் என்கின்ற நோக்கம் பல அடிப்படை காரணங்களை கொண்டதாகத்தான் திருமணம் இருக்குது. அப்போது இந்த திருமணத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சில காரியங்கள், அதாவது சொல்லப்போனால் சொன்ன மாதிரி சமைத்து கொடுப்பதற்காக சமையலுக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது. எங்கே நிற்கிறாய், எத்தனை மணிக்கு வருவீங்க, வரைக்கும் இன்னென்ன மாட்டிட்டு வாங்க, இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரிதானே? எஸ் ஓ நோ? இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வரையில் போல தெரியுது. சரியா? அப்போ இன்றைக்கு வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை உள்ளடக்கிறதாக திருமணத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இன்னும் சில காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற போது திருமணத்தில் ஒரு முக்கியமான பக்கம் இருக்குது. இப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது எந்த இடத்துல திருமணம் செய்யணும்? அதுதான் சரி. நல்ல குணமெல்லாம் இங்கே இல்லை. இப்போ என்ன வேணும்னு கேட்டால், எவ்வளவு சம்பளம் எடுக்கிறான் படியன், அவன் என்ன ஜொப்பில் இருக்கிறான், எவ்வளவு சம்பளம் எடுக்கிறான், என்ன ஸ்டேட்டஸ் அவருக்கு, இப்போ கனடியன் சிட்டிசனாக இல்லையா? கனடியன் சிட்டிசனாக இருந்தால் எந்த பிள்ளைய கொடுக்க தயார். ஏன்னா அவருக்கு சிட்டிசன் இல்லை, அவருக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. ஸ்டேட்டஸை பெறுறதுக்காக இப்போ ஒரு ஆள் தேவையாக இருக்குது. இப்போ அப்படியெல்லாம் இன்றைக்கு திருமணங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அப்போது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குற போது அவர்களுடைய என்ன காரியத்துக்காக, இப்போ ஒரு சொத்து இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல திருமணம் பண்ண எந்த பிள்ளை செட்டில், அவளுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வசதி இருக்குது. அப்போ எந்த பிள்ளை அப்படியே ராஜாத்தி மாதிரி வாழ்வாள், ராஜா மாதிரி வாழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையக்குள்ளே அந்த கண்ணோட்டத்திலே சிந்திக்கிற மக்களும் இன்றைக்கு உலகத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கொடுப்பது எதற்காகவென்றால் ஆணுக்கு உதவியாக இருப்பதற்காக கிடையாது. ஆணுக்கு உதவியாக இருக்கிறதுக்கான காரணம் அல்ல, அது முதன்மை நோக்கமும் அல்ல. ஆனால் அது ரெண்டாம் தர நோக்கம், ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு நோக்கம். முதன்மையான நோக்கம் வேறு. அப்போ ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தேவன் உருவாக்கி இணைத்ததனுடைய நோக்கம் அவர்கள் மூலமாக ஒரு தேவ சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதைத்தான் அவர் செய்தார். அப்போது அவர்கள் அந்த சந்ததியை தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்க்க வேண்டும் என்பது தான் அந்த குடும்பத்தின் முதல் நோக்கம். ஆண்டவருடைய முதல் நோக்கம் என்னென்றால், ஒரு குடும்பம் கணவன் மனைவி இணைந்து வாழ்க்கையை தொடர்க்கும் போது அவர்கள் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்க வேண்டும், அந்த சந்ததியை வளர்க்க வேண்டும். அப்போ இதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ சந்ததியை பெரும்படி தானே. அப்போ தேவ சந்ததியான ஒரு கூட்டம் உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அடுத்து உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழும்பலாம், இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி என்றால் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி என்றால் என்ன? இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பதில் வச்சுருக்கோம்? தேவ பக்தி உள்ள சந்ததி, இதுக்கு நாங்கள் என்ன பதில் வச்சுருக்கோம்? எது தேவ பக்தி உள்ள சந்ததி? ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி அப்படின்னா என்ன?
கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்பண்ணி நடக்கிறது. சரி, அந்த கேட்டகரிக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வந்து போடலாம்? அது ஒரு பெரிய தலைப்பு. அவர் ஒரு பெரிய தலைப்பை சுரேஷ் சொல்லியிருக்கார். இப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வந்து போடலாம்? தேவபக்தி உள்ள சந்ததி என்றால் என்னெல்லாம் அதுக்குள்ளே வரும்? எப்படி தேவபக்தி உள்ள சந்ததி என்றதை மற்றவர்கள் காணலாம்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிற குடும்பம். அப்போ குடும்பம் இன்றைக்கு எல்லாரும் பெறுகுது. தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் பெறுகுது, சரிதானே? அப்போ முழுவரும் பெறணும். சரி, வேறு வேறு என்ன தேவபக்தி உள்ளேன்னு எப்படி காட்டுறது? எப்படி காணுகிறது? விசுவாசம், கனி, மற்ற என்ன? அவருடைய நடக்கை. சரி, அவ இதெல்லாம் சொல்லப்படுகிற காரியம் என்ன? இப்போ சொன்னது எல்லாத்துக்கும் முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டபடி நடக்கிற வாழ்க்கையை குறித்து தான் இப்போ எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க, சரியா? அதில் தவறு கிடையாது. இப்போ இது எப்படி கிரியை, அதாவது எப்படி செயல்பாட்டினாலே வெளியில் காட்டப்படும், எப்படி வெளியிலே காண்பது? இல்லை, இப்போ ஒரு ஆள் பார்க்கும்போது எப்படி அவர் ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார் அல்லது தேவ சந்ததியிலே, அதாவது பக்தி உள்ள சந்ததியிலே தான் சந்ததியாகத்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றதை பிரதிபலிக்கிறதுக்கு என்னென்ன அடையாளங்கள், பிஹேவியர், இதை எப்படி காட்டுறது? கடவுள் சொன்ன வழின்றது இங்கே இருக்கு ஒரு ஆளுக்குள்ளே, சரியா? வெளியில் எப்படி காண்றது? சரி, நடத்தைன்னு சொல்லிக்க என்ன அதுவும் உங்களுக்குள்ளான இருக்குது. அந்த நடத்தை எப்படி அவர் காண போகிறார்? இப்போ ஒரு ஒரு வெளியரங்கமாக என்ன இருக்குங்கிற கிரியையில் என்றதான் கேள்வி. அன்பு, சரி, வேறு ஆசீர்வாதம், அதுபடி தான் இப்போ எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு வித்தியாசம். சரி, இப்போ நீங்கள் இன்னும் அந்த ட்ரக்குக்குள்ளே வர இல்லை, இருந்தாலும் நான் நேரம் கடத்தாமல் நான் விரும்புகிறேன்றதுன்னா, எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் நாங்கள் இப்போ எங்கே தேவ பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், தேவ பக்தி உள்ள சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் சில காரியங்களை வச்சுருப்போம். அது என்னென்று கேட்டால், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போகிறது. அப்போ இது எதை காட்டுது? நாங்கள் போகிறது, சர்ச்சுக்கு போயிட்டு வாடுறது, சர்ச்சில் பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, பிரசங்கம் கேட்குறது, இதெல்லாம் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியாக. ஏனென்றால் தேவனுடைய சந்ததிகள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், அது நியதி. இப்போ அதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமையானால் நாங்கள் பிள்ளைகளை கொண்டு என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வரணும். சரி, சர்ச்சுக்கு போகிறது. அப்போ இது ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியிலே செய்ய வேண்டிய கடமை. அப்போ இந்த கடமை யாருக்குரியது? ஒரு குடும்பத்துக்குரியது. அப்போ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் அங்கே ஆலயத்திலே போய் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ இது நம்முடைய வீடுகளில் இருக்கா? இன்றைக்கு பக்தி உள்ள குடும்பமாக நாங்கள் குடும்பமாய் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா, குடும்பமாக இருக்கிறோமான்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், இப்போ நாங்கள் பக்தியை எப்படி பார்க்கலாம்? பக்தி உள்ள சந்ததியா? கேள்வியும் எங்களுக்குத்தான், பதிலும் எங்களுக்குத்தான். பதில் எனக்கு சொல்ல தேவையில்லை, கையெழுத்தை சொல்லி நான் கேட்க இல்லை, அப்படி இல்லை. கேள்வி கேட்கப்படுது, பதில் எங்களுக்குள்ளே உருவாக்கப்பட வேணும். அந்த கேள்வி பதில் நான் சொல்கிற பதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதா? நான் பக்தி உள்ள சந்ததியா, தேவன் விரும்புகிறபடியான ஒரு சந்ததியாய் நான் இருக்கிறேனா என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லை, நாங்கள் தேவ சந்ததியாய் பரிசுத்த அல்லது தேவனுக்கு விருப்பமான ஒரு பக்தி உள்ள சந்ததியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி எல்லாம் இருப்போம். சில வேளை நாம் இப்போ குழந்தை பிள்ளைகள், இதை நான் ஒரு இதாக சொல்லவில்லை. இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்?
இப்போ நாங்கள் இப்போ நர்சரிக்கு போனால் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார்கள்? ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறார்கள். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இதெல்லாம் பாடி கொடுத்தோன்னா அந்த பிள்ளை என்ன செய்யுது? இன்றைக்கு நாங்கள் என்ன டீச்சர் என்ன படிப்பிச்சு தந்தான்னு கேட்டால் பிள்ளை வந்து வீட்டை என்ன சொல்லுது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டை பாடி காட்டுது, ஏபிசிடி பாடலாக பாடி காட்டுது. அப்போ இந்த பிள்ளை இதை கற்றுக்கொண்ட உடனே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? அந்த வீட்டை விசிட்டர்ஸ் வந்தோடனே இங்கே எங்களுடைய குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டால், நர்சரிக்கு போக ஆரம்பிச்சிட்டால், அவள் இப்போ பாடுவாள் என்று சொன்ன உடனே இது யாருக்கு சந்தோஷம்? அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். ஏன்? பிள்ளை ஒரு அறிவை பெற்றிருக்கிறது, ஒரு விதமான கற்றுக்கொள்ளலை பெற்றிருக்கிறாள். இப்போ அதை வீட்டில் போகிற விசிட்டர்ஸுக்கும் இப்போ பிள்ளைய ஒரு பாடிக்காட்ட சொல்கிறதுலே என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. கேட்குற எங்களுக்கும் என்ன உண்டாகுது? அந்த வீட்டுக்கு போன எங்களுக்கும் என்ன உண்டாகுது? அந்த பிள்ளை பாடக நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்ரிஷியேட் பண்ணுகிறோம், பிள்ளைக்கு கையை தட்டுகிறோம், வெரி குட் என்று சொல்லுகிறோம், என்கரேஜ் பண்ணுகிறோம். இது எதன் அடையாளம்? இது எதன் அடையாளம்? அப்போ அந்த பிள்ளை கற்றுக்கொண்டு வருகிறது. அந்த இன்னும் நீ அதிகமாய் கற்றுக்கொள், இன்னும் உனக்கு கரங்கள் தட்டப்படும், அப்ரிஷியேட் பண்ணப்படும் என்ற உணர்வுக்குள்ளே அந்த பிள்ளைகளை கொண்டு போகிறோம். சரியா? அப்போ இதே போன்று இன்று கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனப்பாடம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள்லாம் சண்டே ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு தரப்பட்ட டாஸ்க் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறைக்கும் பைபிள் வசனம் பாடமாக்கி கொண்டு வர வேண்டும். முதல் அந்த பாடமாக்கினதை அங்கே சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக சொல்ல வேண்டும். இது ஒரு டாஸ்க். அப்போ அவர்களுக்கு அது ஒரு 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 போட்டியாக, ஒரு திறமையை காட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்நாளிலே அதை கடைப்பிடித்து ஜீவிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குவது. 5 வளையாதது. அப்போ 5க்குள்ளேயே சொல்லிக் கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா வீட்டிலே? பக்தி உள்ள சந்ததி என்றால் இந்த வசனங்களை பிள்ளைகளுக்கு போதித்து கொடுக்க வேண்டும். அந்த போதனை வீட்டிலே இருக்கா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் இன்றைக்கு நாங்கள் பக்தி உள்ள சந்ததியா இல்லையா என்பதற்கு நாங்களே பதிலாளிகளாக நாங்கள் பெறுவோம். எங்களுக்கு நேரம் இல்லை. என்னத்துக்கு நேரம் இல்லை? என்னத்துக்கு நேரம் இல்லை? பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. அப்போ அந்த பிள்ளையினுடைய நிலை என்ன ஆகுறதுன்னா, பிள்ளை அதை மிஸ் பண்ணுது, பெற்றாரை மிஸ் பண்ணுகிறது. வீட்டில் பெற்றார் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை. அப்போ பிள்ளைகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? எங்களுடைய பேர பிள்ளைகளை தான் நான் சேர்த்து சொல்லுகிறேன். அப்போது எங்கே இருக்கிறார்கள் பிள்ளை என்று கேட்டால் டே கேர். காரணம் என்ன? வேலை. சரி, பள்ளிக்கூடம் அந்த டே கேரில் இருந்து பிள்ளைகளை கொண்டு வந்தால் அடுத்த பிள்ளைன்ற அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன? பிள்ளைகளுக்கு ஃபோன் இல்லை. உடனே பிள்ளைகளை கொண்டு வந்தாச்சா, அவைகளை குளிக்க பார்த்தாச்சா, அடுத்தது சாப்பாடை கொடுத்தாச்சா, இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு காலையில் எழும்பி போகணும். அப்போ அந்த பிள்ளை நேரத்துக்கு படுக்கைக்கு போகணும். அவர்களை கொண்டு நித்திரையாக்கியாச்சா, முடிஞ்சுது. பிள்ளைகளுக்கு பைபிள் எப்போ சொன்னது? டைம் இருக்கா? இல்லை. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் என்றால், பரிசுத்த சந்ததியாய், தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நாங்கள் சந்ததியை வளர்க்கவில்லை. அப்போ இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை நிலவரமாய் போகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பக்தியுள்ள சந்ததியாய் வளருவதற்கு, வாழ்வதற்கு எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுக்காமல், கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடக்காமல், நாங்கள் வேறு காரியங்களாய் ஓடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். உலகத்தின் பக்கமாய் சாய்ந்து ஓடுகிறவர்களாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்று எங்களுடைய பக்தி என்பது வேறு ஒரு வேஷமாய் மாறிவிட்டது. தமிழில் சொல்வார்கள், பசி வந்தால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் பக்தியும் பறக்குது. பக்தியும் இல்லாமல் போகிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆகவே தேவ பக்தி உள்ள சந்ததி என்றால் சிலர் நினைக்கிறது என்னவென்றால், அதை செய்யாதே இதை செய்யாதே என்று அவர்களை அடக்கி ஒடுக்கி வைப்பது தான் பக்தி என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். எபிரேய மொழியிலே பார்க்கும்போது சேரா எலோஹீம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய பொருள் ஆங்கிலத்திலே
சீட், தமிழில் விதை என்று சொல்லப்படுகிற கருத்துப்பட அந்த காரியம் இருக்கிறது. அதாவது சேரா எலோஹிம் என்று சொன்னால் அது ஒரு விதை. அப்போது இந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷனில் வந்து நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் அங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் சீட் என்ற வசனம் அதிலே இருக்கிறது. அப்போது ஒரு பக்தியுள்ள சந்ததி என்று சொல்லப்படும் போது அங்கே ஒரு விதை கொடுக்கப்படுகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்று அது தெய்வீக விதைகள், இன்னும் விளக்கமாக சொல்வதானால் தெய்வீக விதைகளை உருவாக்க விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், திருமணம் என்று சொல்லப்படுகிற போது பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்னார்கள். பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் தான் என்ன? விதைகள். இந்த வேதம் சொல்லுகிறது அந்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது தெய்வீக விதைகள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே இந்த தெய்வீக விதைகள் பெருக வேண்டும். விதைகள், அதாவது இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக நாங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். அப்போ ஒரு விதையை வளர்ப்பது, இப்போ நான் இது ஒரு 2-3 வாரத்துக்கு முதல் இந்த விதையை பற்றிய ஒரு செய்தியிலே சொல்லியிருந்தேன். நாட்டப்படுதல் என்ற பகுதியிலே செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதை பற்றியெல்லாம் 2 விதமான செய்திகளை கொடுத்தேன். அதே போல் ஒரு விதை வளர வேண்டுமானால் அதற்கு என்ன தேவை? அந்த பகுதியிலே தான் நான் இதையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒரு விதை வளர வேண்டுமெண்டா என்ன தேவை? முதலாவது நிலம் சரியாக இருக்க வேணும், அது முதலாவது. 2வது அதற்கு அந்த விதையை அங்கே போட்ட பிறகு அதற்கு நீர் ஊற்ற வேண்டும். அது நீர் ஊற்றி அது வளர ஆரம்பிக்கும் போது அதற்கான ஒரு பசலை தேவையாக இருக்கிறது. அந்த பசலையும் அதிலே போடப்பட்டு தண்ணீரும் ஊற்றப்பட்டு அது ஒவ்வொரு நாளும் பராமரிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். இப்படி பராமரிக்கும் போது தான் அந்த விதை வளர்ந்து அது உரிய இடம் வரும் வரைக்கும் அதற்கு பராமரிப்பு தேவைப்படுகிறது. அவை இந்த பராமரிப்பை போல தேவன் தருகிற இந்த விதைகள், இந்த பிள்ளைகள், எங்களுக்கு தரப்படுகிற கற்பத்தின் கனிகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது அவருடைய ஆசீர்வாதம், அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையிலே பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எங்கே பராமரிக்கிறோம்? யார் பராமரிக்கிறார்கள் எங்களோட பிள்ளைகளை? கிராண்ட் பேரண்ட்ஸ் அல்லது டே கேர் சென்டர், இல்லாட்டி பக்கத்து வீடு? எஸ் நோ? பேரண்ட்ஸுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பு, பெற்றாருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்டால் அவர்கள் பணத்தை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அப்போது பிள்ளைகளை, அதாவது தேவன் தந்திருக்கிற அந்த விதையை நாங்கள் வளர்க்காமல் இருக்கிறோம், பராமரிக்காமல் இருக்கிறோம். பல வேளைகளிலே அநேக குடும்பங்களிலே பார்க்கும்போது இந்த பெற்றார் பிள்ளைகளை கிராண்ட் பேரண்ட்ஸுன்ற வீட்டிலே விட்டு விடுவார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கள் பார்க்கட்டும், அதனால் அது கிராண்ட்மா தானே, கிராண்ட்பா தானே, அவர்களுக்கு பார்க்குற உரிமை இருக்குதானேன்னு சொல்லி ஈஸியாக கொண்டு போய் அங்கே விட்டு விடுவார்கள். தப்பு கிடையாது, அது நல்லது. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது யாரை மம்மி டேடி என்று சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள். நல்லா இருக்கா? கேட்க நல்லா இல்லை, அதான் யதார்த்தம். உண்மை இல்லையா? இது யார்கிட்ட தவறு? இப்போ எப்பயாவது தவறுன்னு உணர்ந்து தவறை திருத்தி இருக்கிறோமா? இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு பக்கம். ஆகவே இந்த விதை முளைக்கப்பட வேண்டும், அந்த விதைகளை பராமரிக்க வேண்டும். அந்த ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்திலே இணைந்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையை தேவன் கொடுக்கிற போது அது ஒரு விதையை கொடுக்கிறார் என்று தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அந்த பெற்றோருடைய வேலை என்னவென்றால் அந்த விதையை வளர்க்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய பொறுப்பு. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்ன? ஆண்டவர் சொன்ன அவர்களை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அவருடைய வேலை என்றால் பண்படுத்துதல் என்றால் என்ன? நிலத்தை கொத்தி அதை சரியான முறையிலே பண்படுத்தி வைப்பது. அதே நேரத்தில் அடுத்த பக்கம் என்ன சொல்றது?
பாதுகாப்பது. ஏன் அது பாதுகாக்கப்பட வேணும்? எல்லாம் கிண்டியாச்சு, கொத்தியாச்சு, பசலை போட்டு எல்லாம் கிண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு அந்த அந்த நிலம் தயாராகிடுச்சுது. எதுக்கு? பயிர் நடுவதற்கு. இப்போ ஏன் பாதுகாக்க வேணும்? அடுத்த களைகள் வந்து விடாதபடி, அப்போ அதுக்குள்ளே களைகள் வந்து புல்லுகள் இதுகள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ விதை கொண்டு வந்து நடப்பட வேணும். அது வரைக்கும் அதுக்குள்ளே எதுவும் வரக்கூடாது. அது நட்ட பிறகும் அந்த விதை வேறு களைகள் வரக்கூடாது. அப்போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அவை ஆண்டவர் கொடுத்த அந்த முக்கியமான பொறுப்பு பண்படுத்தல், பாதுகாக்கல். அது மட்டுமல்ல, மரங்களை வளர்க்க, பயிரிட இந்த உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர்களுடைய ஒரு சந்ததியை கொடுக்கிறார் என்று சொன்னால் விதையை கொடுக்கிறார் என்று அர்த்தம். அந்த விதையை அவர்கள் வளர்க்க வேண்டும். ஒரு விதை எப்படி வளரும்? ஒரு விதை எப்படி வளரும்? எப்படி வளரும் விதை? இது ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்கிற பிள்ளை விதை எப்படி வளரும்? யாராவது சின்ன பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள், விதை எப்படி வளரும்? How the seeds, how is the seed grow? Soil, watering. இப்போ இதெல்லாம் தேவையாக இருக்குது. அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரியா? இப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 5, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. என்ன சொல்றார் ஆண்டவர்? இப்போ இதெல்லாம் அங்கே இருக்கு, சீட்ஸ். இப்போ சீட்ஸ் அங்கே இருக்கு, நிலத்துக்கு கீழான் இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாண்டா, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. அப்போ பூமிக்கு மேலே இன்னும் வெளியில் வர இல்லை. அப்போ இப்போ சீட் அங்கே இருக்குது, கீழே. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகள், இப்போ களைகள் என்று சொல்கிறோமே பூண்டுகள், அதுவும் அங்கே இருக்கின்ற, அதுன்ற சீட்ஸும் அங்கே இருக்கின்றா, அதுவும் நிலத்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போ அதுவும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மழை பெய்தால்தான் முளைக்கும். அப்போ மழை பெய்கிறன. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் வரப்போகுது, ஸ்ப்ரிங் வரைக்கும் என்ன பார்க்குறோம் நாங்கள்? புல்லெல்லாம் பச்சையாக, இப்போ கருகி போன புல்லெல்லாம் பச்சைக்கு மாறுது. இப்போ நிலத்தில் வைக்கப்பட்ட அந்த டியூலிப்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அது முளைக்க ஆரம்பிக்குது. அப்போ எங்கே முளைகள் எல்லாம் கீழே இருக்கிறது, மழை பெய்யும் போது அப்போ அங்கே இருந்து முளைகள் ஆரம்பமாகிறது. அப்போது ஒரு மழை இல்லாமல் விதை கடைசி வரையும் முளைக்க முடியாது. அப்போது ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கள் பிள்ளைகள் முளைக்க வேண்டும் என்றால் மழை எப்படி பொழிய பண்ணுவது? இப்போ நான் சொன்னது தானே, சீட் அண்டு பிள்ளைகள் சீட். இப்போ சீட் முளைக்க வேண்டும் என்றால் அதுக்கு மழை வேணும். இப்போ எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்றால், பிள்ளைகள் ஒரு விதையாக இருந்தால் பிள்ளைகளை வளர பண்ணுவதற்கு, முளைக்க பண்ணுவதற்கு எந்த வகையிலே தண்ணீர் ஊற்றலாம்? எந்த மழையை கொண்டு ஊற்றலாம்? எந்த கிணத்தில் தண்ணி எடுத்து ஊற்றலாம்? எதை செய்யலாம்? இதுதான் கேள்வி. சரி, அதுக்கு நாங்கள் பார்க்கலாம். டியூட்ரோனமி சாப்டர் 32 verse 2, உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். இப்போ வேதம் என்ன சொல்லுது என்று கேட்டால், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழை பொழிகிற போது இளம் பயிர் அப்படி துளித்து வருவது போல என்னுடைய உபதேசம் பொழியும், என்னுடைய உபதேசம் போகும். இப்போ இந்த உபதேசத்தை எங்கே கேட்கறது? வார்த்தை எங்கே கேட்கலாம்? சர்ச்சில் தான் கேட்கலாம். அப்போ வீட்டில் படுத்துருந்தா கேட்கலாது. அப்போ பிள்ளைகள் எங்கே கொண்டுறணும்? பிள்ளை வளரணுமெண்டா சர்ச்சுக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிள்ளை இரவு முழுக்க படித்தது, நீ படு பிள்ளை, நல்லா படு, சோதனை வருகுது. எங்கே என்கரேஜ் பண்ணுறோம்? சரி, நாங்கள் எப்போயாவது நாங்கள் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கிறோமா? எந்த வேத வசனம் பாடமாக்கி இருக்கிறான்ட்டு நாங்கள் கேட்டிருக்கிறோமா? ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன ஹோம்ஒர்க்குன்னு கேட்குறோம். பிள்ளை உடுப்பு மாற்ற முதல் கேட்குற கேள்வி என்ன ஹோம்ஒர்க் சொல்லி போட்டு தான் விட்ட உள்ளுக்கு பிள்ளைய உள்ளுக்கு எடுக்கிறோம்.
ஏன் அவ்வளவு ஆர்வம் இருக்குது புள்ள படிக்கிறதுல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஏதாவது இருக்கா? இது எங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் கேட்கிற கேள்விகளை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல தேவனுடைய வசனம் இறங்கும். அப்போ இந்த வசனத்தை கேட்க கேட்க அந்த வசனம் உள்ளே இறங்க இறங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். எதிலே? கர்த்தருடைய வசனத்திலே. அப்போ இன்றைக்கு அப்படியான ஒரு வளர்ச்சி பிள்ளைகள் மேலே இருக்கிறதா? அப்போ குடும்பத்தின் நோக்கம் என்னவென்றால் தேவனால் இணைக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்படி விதையை வளர்க்கிறது? மழையை பொழிய பண்ணி தானே அதை வளர்க்க வேண்டும். ஆகவே அந்த உபதேசம் என்னும் மழையை அந்த பிள்ளையின் மேலே பொழிய பண்ணி நாங்கள் வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு தகப்பனும் தாயும் வளர்க்க வேண்டிய விதம் எப்படி என்றால், கர்த்தருடைய சந்ததிகளை உபதேசங்களை சரியாக பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும், சந்ததிகளுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு போதனை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்போ சிலர் எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு கொண்டு போய் சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருகிறோம், இது போதாதா? இப்போ எங்களோட நாட்களில் சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் ஆராதனை முடியும், ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் சண்டே ஸ்கூல், ஆராதனை முடிஞ்ச பிறகு சண்டே ஸ்கூல். அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகிறார்கள், அவர் தங்களோட கடமையை செய்கிறார்கள். சமைக்க வேணுமென்றால் வீட்டில் போய் சமைக்கிறார்கள், ஒருவேளை கடைக்கு போகணுமென்றால் இன்னொருத்தர் கடைக்கு போகிறார், இன்னொருத்தர் வீட்டை போய் சமைக்கிறார்கள். சமைச்சிட்டு இந்த சண்டே ஸ்கூல் ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்கும் சண்டே ஸ்கூல் முடிய. அப்போ சர்ச் முடிஞ்சு பிள்ளைகளை சண்டே ஸ்கூலில் விட்டுட்டு பெற்றார் வீட்டை போயிட்டு திரும்ப வந்து அங்கே என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகிறார்கள். இது நம்முடைய தேசத்தின் வழக்கம். எத்தனை பேர் அப்படியான ஒரு வழக்கத்தில் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது தெரியும்? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது எதை குறிக்குது? இது எதை குறிக்குது? பெற்றோருக்கு என்ன வாஞ்சி என்றால் இந்த ஆலயத்திலே பிள்ளைகள் வந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், பிரசங்கத்தை கேட்க வேணும். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனால் சினிமா படத்தை வீட்டை போடுங்க, வடிவேலுன்ற பாடி கோட்டு கட்டி சிரிக்குதுகள். உண்மை இல்லையோ? பொய் சொல்லக்கூடாது. விளங்குது, பிள்ளைகளுக்கு தமிழ் நல்லா விளங்குது, சரியா? எல்லா ஜோக்ஸும் தெரியுது, அதெல்லாம் படிவாச்சல். ஆனால் என்ன தெரியாது? என்ன விளங்காது? எடே வந்து சாப்பிட்றா, அது விளங்குது. எழும்பி போடா, அது விளங்குது. இதெல்லாம் விளங்குற பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றார் சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா? விளங்காது. யார் உண்டாக்குனது? இது யார் காரணம்? விளங்காமல் பண்ணினதுக்கு யார் காரணம்? கூட்டிக் கொண்டு வர இல்லையே கேட்குறதுக்கு. அப்போ எப்படி விளங்கும்? விளங்கக்கூடியதை மட்டும் வீட்டில் டிவியை போட்டு வச்சுருந்தா அது விளங்குது. ஆனால் இங்கே வந்து கேட்டால் தானே விளங்கும். அது விளக்கம் இல்லை. இப்போ யார் காரணம்? ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகளை கொடுத்த அந்த விதையை பெற்றவர்கள் தான் காரணம். ஆகவே இதுதான் முக்கியமான பகுதி. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ நாங்கள் இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு இப்போ பேஸ்மெண்ட்டில் சண்டே ஸ்கூல் இருக்குது, ஒரு இன்னொரு 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் சண்டே ஸ்கூல் முடியும், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்றா நாங்கள் என்ன சொல்லுவோம்? இப்போ நாங்கள் இருக்கிறது கனடா, இலங்கையில் இருக்க நாங்கள் வேறு, இந்தியாவில் இருக்க நாங்கள் வேறு. அப்போ வாகனமும் இல்லை, சைக்கிள் தான் போகணும், போய் கூட்டிகிட்டு வந்தோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இது சிந்தனைக்கான கேள்வியை தான் நான் கொண்டேன். நான் யாரையும் குற்றப்படுத்த இல்லை, சிந்தனைக்கான கேள்வியை தான் சொல்கிறோம். நாங்கள் எங்கே தப்பு பண்ணுகிறோம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். என்ன நாங்கள் சொல்லுகிறோம்? இனி அவ்வளவு தூரம் நான் ஒரு 30 நிமிஷம் அங்கே ஓடி போய் பிறகு ஒரு 30 நிமிஷம் இங்கே ஓடி வந்து இந்த புள்ளியை கூட்டிக்கணும், அடுத்த 30 நிமிஷம் அங்கே போய் என்னத்தை பார்க்குறோம்? மணிக்கணக்கை பார்க்குறோம். அதே நேரத்தில் மணிக்கணக்கை மட்டும்தான் நான் பார்த்தேன். கேஸ் பாருங்க, எங்களோட ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னு கேட்டால் பிள்ளைகளை குறித்து இல்லை, மணி மைண்டட்.
காசு சம்பந்தமான விஷயமாக தான் இருக்குது. பெட்ரோல் கூட போகும். ஆனால் இதை விட பெட்ரோல் கூட ஓடுற நாள் இருக்குது. எப்போ வரும்? அந்த நேரம் பார்த்தா தெரியும். இதுக்கு கணக்கு பார்த்து பெரிய ஒரு பில் விட வேண்டிய நேரம் வரும். அது கண்ணீர் விடும் நேரமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அவை தேவன் எங்களுக்கு எச்சரிக்கிற காரியங்களுக்கு நாங்கள் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவை அந்த பிள்ளைகளை நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கிற ஒருவராக காணப்பட வேண்டும். சில வேளைகளில் என்ன நினைக்கிறார் என்றால், இப்போ அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு வருவோம். இப்போ வாரத்தில் இப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் மழை பொழிந்தால்தான் வளரும் என்று சொல்கிற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு நாள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இப்போ சண்டே ஸ்கூல் நாங்கள் இங்கே பேக்ரவுண்ட் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வைக்கும்போது இந்த பிள்ளைகளை இப்போ சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாச்சு. சரியா? இப்போ ஆற்ற பொறுப்பு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவ பக்தி உள்ள சந்ததி தானே, அதுதானே செய்ய போகிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு தந்த விதையை கொண்டு வந்து நாங்கள் இப்போ எங்கே விட்டுருக்குறோம்? சர்ச்சில் சண்டே ஸ்கூலுக்கு. அப்போ சண்டே ஸ்கூலுக்கு விட்டாச்சு. இப்போ நான் இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்குறேன்னா இல்லையா? எங்கட கேள்விக்கும் எங்கட பதில் எஸ் சொன்னோம் இல்லை. அதாவது இப்போ எங்கட கேள்வி என்னென்னா, சண்டே ஸ்கூலுக்கு வந்தாச்சு, ஒரு சண்டே வந்தாச்சு, அது முடியுது. இப்போ அது எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன? அதில் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளருவதற்கு நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிள்ளைய சண்டே ஸ்கூலில் ஆனது விட்டுட்டு போயிருக்கிறேன். இப்போ ஆற்ற பொறுப்பு சர்ச்சின்ற பொறுப்பு. அது சர்ச் கட்டாயம் செய்யத்தானே வேணும். ஓமா இல்லையா? எஸ் ஒன்னோ செய்யத்தான் வேணும். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன், 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கட சர்ச்சில் அப்படி இல்லை. ஏன்னா எங்கட சர்ச்சில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால், எங்கட சபையில் உள்ளது என்னன்னு சொன்னால், பெற்றார் 3 வேளையும் பிள்ளைகளுக்கு நல்ல விதமாய் வேதத்தை போதிக்கிறபடினாலே இந்த சண்டே ஸ்கூலுக்கு வரையில்லை, தேவையில்லை. சிரித்தாலும் சரி, விளங்கினாலும் சரி, எனக்கு அதை பற்றி இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். அப்போ வேதம் என்று சொல்கிறேன்றால், நாங்கள் ஒரு பயிருக்கான விதையை நட்டால் ஒரு நாள் மட்டும் தண்ணி ஊற்றி பிரயோசனம் இல்லை. அந்த தண்ணீர் ஒரு தினம் மட்டும், அதாவது சண்டே ஸ்கூலில் வந்து ஒருக்கா தண்ணி ஊற்றி 1 மணித்தியாலம் தண்ணி ஊற்றிட்டு போகிறதுல பிரயோசனம் இல்லை. வெப்பமான சூழ்நிலையில் காலையும் மாலையும் ஒரு பயிருக்கு தண்ணி விட வேண்டுவது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கே ஊற்றப்பட வேண்டும் என்றால் வீட்டிலே ஊற்றப்பட வேண்டும். தாயின் தகப்பனும் அவற்றுக்கு ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வீடுகளில் நாங்கள் வளர்ந்த விதத்தை நான் சொல்கிறேன். நான் தங்கச்சி எல்லாரும் வளர்ந்தது வீட்டில் வந்து சாப்பாடு தர முதல் அம்மா என்ன செய்வாண்டா, சாப்பாடு தீர்த்தும் போதே வேதத்தில் உள்ள கதை சொல்லி தீர்த்த ஆரம்பிப்பா. ஒவ்வொரு கேரக்டர்ஸை சொல்லி சொல்லி அந்த கதையை அப்படியே கதையாக சொல்லி ஃபீட் பண்ணுவாள். அது மட்டுமல்ல, நீதி கதைகளும் சொல்லுவாள். அதுவும் இன்றைக்கு மறக்க முடியாத கதைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீதி கதைகளாக சில காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார். இப்படித்தான் எங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது. ஆனபடியினால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தபடினாலே இன்றைக்கு நாங்கள் அதிலே வளர்ந்து நிற்கத்தக்கதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போ என்ன வேணுமென்றால் அந்த உருவாக்குதல் எங்களுக்குள்ள தேவை. அது ஒரு பெற்றாருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் அதற்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவை சர்ச்சில் கொண்டு விட்டால் அது எங்களோட பொறுப்பு முடிஞ்சது, அது சர்ச் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மனப்பாங்கு அல்ல. நாங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் பெற்றார் தான் அதை வீட்டிலே பிள்ளைகளுக்கு நெடுகலம் ஊற்ற வேண்டும். ஆனால் நாங்கள் வேற எல்லாம் ஊற்றுறோம் பிள்ளைகளுக்கு, ஆனால் இதை மட்டும் நாங்கள் ஊற்ற தேவைப்படுகிறோம். அவை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவை இன்றைக்கு இந்த தண்ணீர் ஊற்றியது போதாது, அது சரியில்லை, ஊழியர் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை. எங்கே சர்ச்சில் நிறைய கமெண்ட்ஸ் வீட்டா போய் அங்கே பார்த்தீங்களா ப்ரீச்சிங் நல்லா இல்லை, அவர் எங்களுக்கு அடிக்கிறார். யாருக்கு அடித்தது? ஒருவருக்கும் அடிக்க இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது என்னுடைய கடமை. அதை வேறு விதமாக திருப்பினா அதுக்கு நான் உத்தரவாளி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோம் அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போ அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு நாங்கள் கொமெண்ட் சொல்லிக்கணும். அப்போ நாங்கள் ஏதோ சரி, மற்றவன் தான் புலை. ஆனால் அங்கே இருக்க புலை
வீட்டுக்குள்ளே தான் பிள்ளை இருக்குது, பிள்ளையை சரியாக கவனிக்க இல்லை, பிள்ளைக்கு அந்த விதைக்கு வடிவாக தண்ணி ஊற்ற இல்லை, வேறு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, பிள்ளை வேறு தண்ணியில் வளருது. இந்த தண்ணியில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தண்ணியிலே வளருகிறதா என்றால் இல்லை. இந்த யூதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்திலே பிள்ளைகளை தங்களுடைய தகப்பனிடத்திலிருந்தான் முதலாவது தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு விடயம். ஒரு குடும்பத்திலே தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விதையை அது வளர்க்கும் போது அந்த தகப்பனிடத்திலே இருந்துதான் முதல் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு வளர வேண்டும். மற்றவரிடத்திலிருந்து அது தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பிள்ளைகள் வீட்டிலே தகப்பன் தாயிடத்திலே இருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கடமை, அது ஒழுங்கு. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் இந்த காரியத்தை சந்ததி சந்ததியாய் உங்களுடைய சந்ததிகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சொல்லிக்கொண்டே போங்க. எது? எகிப்திலேருந்து விடுபட்டு வந்த அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது அதைத்தான் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லு. அப்போ சந்ததிகளுக்கு போய் சேர வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சந்ததிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே வளருகிறதா? இது நாங்கள் சிந்திக்க வேண்டும். வியாபாரத்தை, தொழிலை, மற்ற காரியங்களை அல்ல, தேவன் நம்மிடத்திலே தந்த குடும்பத்தை முதலாவது கட்டுவது தான் அவர்கள் பரிசுத்த கடமையாயிருக்கிறது. அப்போ யூத தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை 3 வயதிலேயே அவர்களுக்கு கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை அங்கே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு யூத தகப்பன் வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு சத்தியத்தையும் என் பிள்ளை என் வாயிலிருந்து கேட்காமல் வேறு ஒருவருடைய வாயிலிருந்து கேட்டு அறிந்து கொள்வதற்கு முதலே நான் கர்த்தருடைய வார்த்தையை என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆர்வம் உள்ளவர்கள். அவர்களுக்கு முக்கியமான ஃபோக்கஸே அதுதான். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வேறு ஒருவர் விதைத்தால் போதும், வேறொருவர் இந்த காரியத்தை சொன்னால் போதும் என்று நாங்கள் ஒதுங்கி வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையெல்லாம் பிள்ளைகளுக்கென்று சொல்லுகிறோமோ, எதற்காக எல்லாம் பிரயாசப்பட்டு எத்தனையோ எல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் நாங்கள் இழந்து போவது பிள்ளைகளை. தேவ பிள்ளைகளாக தேவ சந்ததியாய் வளர வேண்டிய பிள்ளைகளை நாங்களே இழப்புக்கு ஆளாக்கி விடுகிறோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் ஊற்ற வேண்டிய தண்ணீரை சரியாக நேரத்துக்கு ஊற்றவில்லை. அதனால் அதற்கு வேறு விதமான தண்ணீர் அது பெற்றுக்கொண்டிருக்கிறது, வேறு விதமாய் வளர ஆரம்பித்து விட்டது, தேவ சத்தியத்தை விட்டு வளர ஆரம்பித்து விட்டது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், வளர்ந்து பின்னாலே வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? கண்ணீர் விடுகிற காலமாய் மாறுகிறது. எங்களுடைய சொல்பேச்சு கேட்க மாட்டார்கள். காரணம் என்ன? சத்தியம் அவர்களுக்குள்ளே இல்லாதது தான் காரணம். வேறு சத்தியங்களுக்குள்ளே பிள்ளைகள் போய்விடுகிறார்கள், தவறான உபதேசங்களுக்குள்ளே பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். அடிப்படையிலேயே கர்த்தருடைய வழியிலே பிள்ளைகள் வளர்க்கப்படாமல் விட்டதினாலே, வீட்டிலே சரியான போதனைகள் கொடுக்கப்படாததினாலே பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்கள் வேறு உபதேசங்களுக்குள்ளே போய் அழிந்து போகிற ஒரு நிலைமைக்கு மாறுகிறார்கள். இன்றைய உலகத்திலே வேதம் என்று சொல்லப்பட்டதிலேயே அநேக தவறான போதனைகளுக்குள்ளே பிள்ளைகள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சரி என்று வீட்டிலே அவர்கள் வந்து போதிக்கிற அளவுக்கு மாறியிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை ஒவ்வொரு பெற்றாரும் செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே ஒரு குடும்பம் கணவன் மனைவியாய் இணைந்ததன் நோக்கம் உங்கள் கையிலே கொடுத்த பிள்ளைகளை முறைப்படி காலையும் மாலையும் உட்கார்ந்து அவர்களுடைய இருந்து உங்கள் வாயினாலே தேவனுடைய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பெற்றோர் சொல்வார்கள், எங்களுக்கு சத்தியம் சரியாக தெரியாது வேறுங்கோ. எப்படி நான் சொல்கிறது என்ன? சத்தியம் எங்களுக்கு தெரியாது. தெரியாததை எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் என்ற கேள்வி வருது. அப்போ அதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? பெற்றார் முதலம் வேத படிக்கணும். இன்றைக்கு நாங்கள் சேர்ச்சுக்கு வரைக்க கைவீசம்மா கைவீசன்ட்டு வருவோம், பக்கத்தில் இருக்கிற வேதத்தை வேண்டி பார்ப்போம். ஏன் எங்கட வேதத்துக்கு என்ன நடந்தது? அது வீட்டை படுத்திருக்கு. எந்த தலைவணிகள் இருக்கோ தெரியா, உயரத்துக்கு வச்சதாக இருக்கலாம், இரவு பட கேட்க எடுக்க மறந்ததாக இருக்கலாம். எஸ், இதுதான் லைஃப். பாருங்க, எங்கேயும் கேக் வெட்ட, எங்கேயும் ஒரு பர்த்டேயில் கேக் வெட்டுறது, கேக் கொஞ்சம் சரிச்சு இப்படி வைக்கணும்னு சொன்னால் உடனே என்னத்தை எடுக்கிறது, என்னத்தை தேடுறாங்க?
பிள்ளை அந்த பெரிய பைபிள் எடுத்துகிட்டு வா, என்னத்துக்கு? அதை கீழே வச்சா கேட்க இப்படி வைக்க சரியாக இருக்கும். இதுக்கு தான் இன்றைக்கு பைபிள் பயன்படுது, வாசிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுக்கும் இல்லை. அப்போ பாருங்க, அப்படியே மாறிட்டுது. கொஞ்சம் காலத்துக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ என்னவோ தெரியாது, இந்த பைபிளை திறந்தா பைபிளுக்குள்ளே எல்லாம் முடி இருக்காமன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் உங்களோட பைபிளை திறந்து தேடினீங்களோ இல்லையோ? தேடினீங்க. என்ன தேடினீங்க? முடி தேடினீங்க. அதில் இந்த வசனம் தேடினீங்களா? இல்லை. ஆரோ ஒருதன் சொன்னான் அதுக்குள்ளே முடி இருக்குண்டு அந்த முடியை தேடுறீங்க, திறந்து எந்த பக்கத்தில் கிடக்கும் முடியன்று தேடுறீங்க. ஆனால் அதில் எப்பயாவது இல்லை சொன்ன வசனத்தை தேடி இருந்தீங்களா என்ன வந்திருக்கும்? ஞானமாவது வந்திருக்கும். அப்போ இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது ஞானம், இதைத்தான் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர தேவையில்லாததை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த முடியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. மற்ற வார்த்தையில் சொன்னால் அது கெட்ட வார்த்தையாக வந்துடும். அப்போ அதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த நிலைக்கு மாறிவிடும். அது என்ன கருமையான தவறு. அப்போ இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் என்ன இருக்கிறோம் என்று கேட்டால், எங்களுக்கு பரிசுத்த சந்ததி வேணும், பரிசுத்த சந்ததி வேணும். கல்யாணம் பண்ணக்கு எந்த இடத்துல பொண்ணு வேணும்? கிறிஸ்டியன் வேணும். பேருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கோ தெரியாது, சேர்ச்சுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே வந்து பழகையில்லை, சேர்ச்சுக்குள்ளேயே பழகையில்லை, அப்புறம் எப்போ சேர்ச்சுக்கு போவாங்க? சிந்தித்து பார்க்குறோமா இல்லையா? இதை எப்போயாவது நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பெறும்போது, கிறிஸ்டியனை தேடும்போது, அப்போ நாங்கள் என்ன தெரியுமா தேடுறோம்? என்ற மகன் சேர்ச்சுக்கு போக வளர்ந்துட்டான், ஆனால் கிறிஸ்டியன் பாருங்க, ஆனால் அவளுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பொம்பளை வேணும். என்னத்துக்கு ஆவிக்குரிய பொம்பளை? இவருக்கு எரிய வைக்கிறதுக்கா? ஆவியில் எரிய வைக்கிறதுக்கா? எதுக்கு தேவை? அவள் வந்து இவரை ஆவிக்குள்ளே மாற்றுவாராம். கடைசி அவளுடைய ஹாபியும் இல்லாமல் போயிடும். இதுதான் நிலைமை. மானோடியால் நாங்கள் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகண்டாம். ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒரு பக்குவமாக அந்த பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த சந்ததி சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அதை பரிசுத்தமாய் வாழுவதற்கேற்ற போதனைகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்திலே ஜெனிசிஸ் சாப்டர் 18:19 அங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவன் என்ன செய்வான் என்றால், கர்த்தரை அறிந்திருந்தபடியினாலே அவன் அந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். நாங்கள் என்னவா இருக்கிறோம்? நாங்கள் அந்த எங்களுக்கு தந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் சரியாக செய்கிறோமா? இல்லையே. அப்போ செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் வேறு காரியங்களிலே எங்கள் நாட்டம் உள்ளவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அவை தேவன் சொல்லுகிறார் என்றால், நான் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுப்பதை அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் சந்ததிகளுக்கும் போதிப்பான். அதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். யூதர்கள் தங்களுடைய குடும்பத்தை முதலாவது கட்டுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தின் அறிவு உள்ளே போவதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன செய்ய தேவ அறிவை உள்ளுக்குள்ளே புகுத்துகிறார்கள். உலகத்தின் அறிவு பிள்ளைகளுக்குள்ளே போவதற்கு முன்பாகவே 3 வயதிலே தொடங்கி விடுவார்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க. அந்த சொல்லிக் கொடுத்து அதிலே அவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், மோசேக்கு என்ன நடந்தது? 2 வயது பிள்ளைகளை கொல்கிற நிலைமை வந்த உடனே தாய் அது பிள்ளையில் விட்டு விடுறாள். பிள்ளையில் விட்ட பிறகு அந்த ராஜகுமாரத்தின் கையில் போன பிறகு மிரியாம் ஓடி வந்து இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு தாயை கொண்டு திரட்டான்னு கேட்டு அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு சொந்த தாயிடத்தில் கொண்டே விடப்பட்டான். சொந்த தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவன் தான் மோசே.
அங்கே வளருகிற போது அந்த அரண்மனைக்கு அந்த போய் சேருவதற்கு முன்பாகவே அங்கே தாயிடத்திலே பால் பெற்று அதில் குடித்து வளருகிற போதே அந்த பிள்ளைக்கு தாய் தன்னுடைய வரலாறு என்ன, யார், எங்கே இருந்து வந்தது, இது சந்ததி என்ன, யாருனுடைய தேவன் என்ற எல்லா சத்தியத்தையும் அவள் அங்கே புகட்டினபடியினால் தான் அவன் இந்த பாவ சந்ததி எனக்கு வேண்டாம், இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம், இது எனக்கு உரியது அல்ல என்று வெளியிலே போகத்தக்கதான ஒரு நிலைக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே போனது. பால் குடிக்கும் போதே ஆகவே என கர்மனுடைய அந்த வயதிலேயே நாங்கள் போதனை கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படியானால் தான் பிள்ளை வளர்ந்து வரும்போதும் அந்த வார்த்தையிலே நினைக்கிற பிள்ளைகளாய் வளர முடியும். ஆகவே அவன் யார் என்றும் அவனுடைய சந்ததி யார் என்றும் தேவனால் சொல்லப்பட்டவைகளை அவனுக்கு போதித்து வளர்த்தார்கள். ஆகவே பெற்றோருடைய கடமை என்னவென்றால் தங்களுடைய வாயினாலே முதலாவது தேவனை குறித்த போதனை சத்தியம் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். ஆகவே இன்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சந்ததியாய் வளர வேண்டுமானால் எங்களுக்குள்ளே சிறு வயதிலே இருந்தே அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தினமும் அது போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இன்று பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதனைகளை கொடுக்காவிட்டால் வாழ்க்கையிலே கஷ்டம், கடினம். இன்றைக்கு நாங்கள் இந்த திருமணம் செய்ய போகிற போது, திருமணம் பெண்களை பார்க்குற போது அல்லது மணமகனை பார்க்குற போது பலவிதமான கேள்விகள் கேட்பார்கள். என்னென்ன கேள்வி கேட்பாங்க? இப்போ ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகள் தேடுகிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஒரு ஆணுக்கு பெண் தேடுகிறான்றால் அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன? ஓ, என்ன படிச்சிருக்கிறார், சரி, வேறு என்ன விளக்கல, சமைக்க தெரியுமா? அது பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது சமைக்க தெரியுமா? ஏன் சமைக்க தெரியுமான்னு கேள்வி வந்தது. இப்போ பொம்பளைகள் என்ன கேட்குறாங்களே இங்கே தெரியுமா? சமைக்க தெரியுமான்னு அவங்க கேட்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டாக்கள் கேட்க இல்லை, அவங்க கேட்குறாங்களே. என்னடா சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையாக வேணும், பிஆர் உள்ள மாப்பிள்ளையாக வேணும், சிட்டிசன் உள்ள மாப்பிள்ளையாக வேணும், நல்ல வேலை உள்ள மாப்பிள்ளையாக வேணும், வீடு வச்சிருக்கோண்டு கேட்குற மாப்பிள்ளையாக வேணும். இதெல்லாம் இருந்தால் நாங்கள் அப்போ அவ என்னதுக்கு? இதெல்லாம் இருந்தால் தான் தங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் சொல்கிற நிலைமைக்கு அன்றைக்கு அனைவர் கேட்குறவர்களாக இருக்கார்கள். இப்போ சமைக்க தெரியுமான்ற ஒரு கேள்வி வந்தானே. ஒரு அம்மா வீட்டை எல்லாம் சமைச்சிட்டு அதை அப்படி ஸ்லோவில் போட்டுட்டு வந்து ஹோலுக்குள்ளே இருந்தான். ஹோலுக்குள்ளே இருந்த நேரம் இந்த மகள் அந்த பக்கத்தால் போகிறா. மகளுக்கு கிட்டத்தட்ட 22 வயசு. அவள் போகிற நேரம் அம்மா சொன்னா, மகள் கொஞ்சம் அதை சிம்மில் போட்டு விடு. அப்போ கேட்டால் எந்த சிம்மிலையோ உங்களோட சிம்மிலையோ. இப்போ பிள்ளைக்கு என்ன சிம் தெரிஞ்சிருந்தது? ஃபோன் சிம் தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். ஆனால் அடுப்பில் சிம் இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஏன்? அடுப்பு பக்கமே போகலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள் உலகத்தில். அப்போ எனக்கு அருமையானுள்ள இன்று பல கேள்விகள், பல காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இன்றைக்கு குடும்பம், எதன் அடிப்படையில் குடும்பம் தேவையாக இருக்குது? அதான் முதல் கேள்விக்கு தொடங்கினான், நான் முடிவுக்கும் அங்காம வந்து நிற்கிறேன். எங்கே குடும்பம் தேவையாக இருக்குது? எதற்கு குடும்பம் தேவையாக இருக்குது? ஆண்டவர்கிட்ட நியாயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னத்துக்காக குடும்பம் தேவைன்னு சொன்னார்? எதுக்காக ஆண்டவர் குடும்பத்தை இணைச்சார்? பரிசுத்தம் உள்ள தேவ சந்ததியை பெறும்படி தானே. ஆனால் நாங்கள் எந்த சந்ததியை பெற்றுட்டு நிற்கிறோம்? இப்போ அதே தெரியாது, பெத்தம் ஒன்றும் தெரியாது, வளர்த்தம் ஒன்றும் தெரியாது. ஏன்னு சொன்னால் தொடர்பே இல்லை. பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் தொடர்பு இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை செய்யும்படியாய் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்குறவர்களாய் மாற வேண்டும். ஆகவே இப்போது இனி வரப்போகிற சந்ததிகள், இன்னும் எத்தனையோ பேர் யங்ஸ்டர்ஸை திருமணம் செய்ய போகிறார்கள், சந்ததிகள் வரப்போகுது, விதைகள் கொடுக்கப்பட போகிறது. சரி, இப்போ கொடுக்கப்பட்ட விதை பாதி வளர்ந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, இடையில் சின்ன சின்ன வெட்டி திருத்தலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? திராட்சை செடிக்கு என்ன செய்கிறார்? தோட்டத்தில் போய் நறுக்கிறார்.
சில வேளையில் நறுக்கிறார். ஏன்? கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இப்போவும் கெட்டு போகலை, இப்போவாவது டைமை செலவழித்து நாங்கள் தண்ண வேண்டியது அவசியம். இன்றைக்கு சில வேளையில் நாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்னால் பேச பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் தெரியுமா? பெற்றார் பயப்படுகிறார்கள். இப்போ பிள்ளைகள் வேத வசனம் எல்லாம் மறைஞ்சு வளர்ந்துட்டாங்க. சரியா? இன்னும் அம்மா அப்பாவுக்கு இது வேத வசனத்தில் வளர இல்லை. வீட்டை என்ன நடக்கும்? நாயே பேயா அதா இதான்னு சொல்லி 2 பேருக்குள்ளே நல்ல சண்டை நடக்கும். சொல்லப்படக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வர ஆரம்பிக்க இந்த வேதம் மறைஞ்ச பிள்ளை என்ன சொல்லும்? அம்மா அப்பா வேதத்தில் இப்படியெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமோ என்று பிள்ளை கேட்கும். அப்போ இப்போ எங்களோட நிலைமை என்னவா மாறும்? ஷேம், வெக்கம். இப்போ அதுக்கு காரணம் என்ன? பெற்றோருடைய ஃபோக்கஸ் என்னவா இருந்தது? உங்களிடத்தில் இருந்து பிள்ளைக்கு தண்ணீர் ஊற்றப்படவில்லை, வேறு எங்கோ இருந்து தண்ணீர் ஊற்றி கர்த்தருடைய வார்த்தையில் பிள்ளை வளர்ந்திருக்கிறது. இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? யார் புத்தியும் அரிசி ஆச்சு, எனக்கு அரிசி வந்தால் போதும், நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். அதான் எங்களோட ஸ்டாண்ட். இப்போ பிள்ளை எங்கேயோ போய் வேதத்தை கரு, அப்பா நான் ஏதோ தேவ சந்ததிக்குள்ளே வந்துட்டேன், பிள்ளை எங்கேயோ சந்தது. நாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம்? ஆளுக்கால் பேசி ஆளுக்கால் கூறுற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏசி தானோ பிள்ளை திருத்தும். அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது தவறு, வேதம் இப்படி சொல்ல இல்லை. அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் போகிற சர்ச்சில் இப்படியா சொல்லி தந்தவங்கன்னு கேட்பாங்க. இவ்வளோ பக்கம் தெரியுமா? யாருக்கு பக்கம்? பேரண்ட்ஸுக்கு இல்லை, சர்ச்சுக்கு. ஆறால் தூசிக்கப்படுதுன்னு கேட்டால் பெற்றாரால். அவ என்ன கருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்கிறதுக்கு நேரத்தை கொடுங்கள். எதுக்கெடுத்தாலும் நேரம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், என்னென்னா அது தப்பு. நேரம் மாற்ற கையில் இருக்குது, டைம் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? எங்கள் இடத்துல. ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது யார்? நாங்கள். அது அந்த பாட்டில் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு தராது, நாங்கள்லாம் செய்ய வேணும். அதற்கான நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகள் கற்றுக்கொண்டு எங்களுடைய தரப்பட்டிருக்கிற விதைகளுக்கு தண்ணீரை இரவும் பகலும் நாங்கள் நீண்ட தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரிலே பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருடைய வார்த்தையுள்ள சந்ததிகளாய் அவர்கள் பெருக வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், நிற்க வேண்டும் கர்த்தருக்கு சாட்சியாய். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதற்கு பெற்றோராகிய நாங்கள் முன்னிப்போம். தேவ சந்ததி பெருகும்படியாகத்தானே ஒருவனை படைத்தார். ஆகவே அவர் படைத்ததன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்க உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தான் ஐயா எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்க முடியாது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட இந்த வார்த்தையின்படி, குடும்ப தினத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்களுடைய குடும்பம் தலைத்தோங்க கிருபை செய்யும். குடும்பத்தோடு ஐக்கியப்பட, குடும்ப தினத்திலே நாங்கள் உம்மோடு வாழ, ஐக்கியமாய் உமக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிறவர்களாய், இந்த ஒரு நாள் மாத்திரம் குடும்பம் என்று சொல்லி நின்று விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாய், தண்ணீரை ஊற்றி வளர்க்கிறவர்களாய் எங்களை வழி நடத்தும். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன்.